நம்ம நிகழ்த்தர் ஸ்டாக் 7ல் கிரிக்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். கிரிக்கெட் ஸ்கோர் இருக்குது நம்ம இதில். இது சின்ன அப்டேட் விட்டுருக்காங்க நமக்கு. இதுக்கு முன்னாடி கிடையாது. பார்த்தீங்கன்னா இப்போது டச் ஸ்க்ரீன் அப்டேட் வந்ததால் அந்த கிரிக்கெட் ஸ்கோர் வந்து இருக்குது. எப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு லைவாக அப்டேட் ஆகும். கிரிக்கெட் பாக்ஸில் வந்து அப்டேட் ஆகிறதோட பார்த்தீங்கன்னா ஸ்கோர் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் முன்னாடி அப்டேட் ஆகுது பார்த்தீங்கன்னா. அதுவும் இல்லாமல் இதில் வந்து பழைய மேட்ச் பார்த்துக்கலாம். அடுத்து வர மேட்ச் ஸ்கோர் மட்டும் பண்ண முடியும். ஸ்கால் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்கால் பண்ணி தான் பார்க்க முடியும். உள்ளார போயிட்டு நம்ம டச் பண்ணி இது அந்த மாதிரி நம்ம எதுவும் பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பும்ரா பவுலிங் போட்டிருக்காரு, ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு. நமக்கு அது காட்டுது. 30 மாதம் பேட்டிங் பண்ணுது. இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இது. இன்றைக்கி டைம் வந்து இந்த வருண் சக்கரவர்த்தி பவுலிங் போடுறாரு, அதுவும் காட்டுது நமக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இங்கே சிம் கார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே. அதனால் இங்கே சிம் டவர் கிடைக்குது. வண்டியில் சிம் கார்டு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் நெட்டு ஆன்லாம் இருக்கணும், அப்படிலாம் தேவை கிடையாது. ஃபோன் இந்த நமக்கு டவர் கிடச்சிச்சின்னா நமக்கு வண்டியில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஸ்கோர் அப்டேட் ஆகிடும். இது ஒரு பெரிய ப்ளஸ் தான் சொல்லலாம். நம்ம நெட்டில் நம்ம கூட இருக்கலாம், இல்லை நெட்டில் டவர் இருக்காது. ஆனால் வண்டி வந்து சிங்க் ஆகிருக்கும். இது வண்டி ஓடும்போது நம்ம பார்க்க முடியாது. இது வண்டி நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு 0 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம இருக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். எப்படின்னா இதே மாதிரி நமக்கு வந்து காட்டும். நமக்கு ஸ்கோர் லைட்டாக காட்டிகிட்டு இருக்கும். நம்ம டச் பண்ணால் உள்ளே போயிடும் நமக்கு. பார்த்தீங்கன்னா